ஈரான் இஸ்ரேல் இடையேயான இந்த போரை தொடர்ந்து கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு, சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல், டீசல் எரிவாயு ஆகியவற்றில் பயன்படுத்துவதில் உலகம் முழுவதிலும் உள்ள பல்வேறு நாடுகளில் உள்ள மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல்களுக்கு எப்போது தீர்வு ஏற்படும், இந்த போர் எப்போது முடிவுக்கு வரும் என்பது குறித்து நம்முடைய பொருளாதார நிபுணர் வெற்றிவிடியல் சீனிவாசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று இந்த விவாதத்திற்குள் நாம் நுழையலாம். முதலில் இந்த போருக்கான பின்னணி மற்றும் இந்த போர் எப்போது முடிவுக்கு வரும், இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஆகியவை தொடருமா அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் இது தீருமா சார்? இதில் இரண்டு விஷயங்களை பார்க்கணும். ஒன்று, அதனுடைய விநியோகம். போர் எப்பொழுது நிற்கும் அப்படின்னா, ட்ரம்ப் என்ன பேசியிருக்கார், நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ தான் நிற்கும்னு பேசியிருக்கார். ஈரான் அதற்கு எதிரான கருத்தை தெரிவித்திருக்கிறது. அதை முடிவு செய்ய வேண்டியது நாங்கள் தான், நீங்கள் அல்ல என்று. நான் முதல்ல இந்த ரெண்டு நாட்டுக்கு உண்டான ஒரு சமரச பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த போர் நிற்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. போர் நின்ற பிறகு உடனடியாக விநியோகத்தை உடனடியாக தொடங்கிவிட முடியாது. ஏன்னா இப்பொழுதைக்கு விநியோகம் கிடையாது. அமெரிக்காவிற்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ், அவர்களுக்கு 12 வருடம் 10 வருடம் 12 வருடங்களுக்கு உண்டான எண்ணெய் அவர்களிடமே அவர்கள் நிலத்திற்கு கீழே இருக்கிறது. அதனால அவங்க இதை டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் மற்ற நாடுகள் டிபெண்ட் பண்ண வேண்டியது. ஆதலால் போர் நின்றவுடன் விநியோகம் சரியாவதற்கு 1 வார காலமாவது ஆகும். அப்பொழுதுதான் அவங்க, ஏன்னா அந்த இடத்துல நிறைய அழிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மூன்றாவது காரணம், இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஆள் இல்லாத விமானங்கள், ட்ரோன் இவற்றின் மூலமாக அட்டாக் நடந்திருக்கு. முந்தைய போர்களெல்லாம் அப்படி இல்லை, ஓரளவுக்கு ஆள் அதில் இருந்தாங்க. இப்போ ஆள் இல்லாமல் டெஸ்ட்ராயிங், அழிவதை மட்டும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது ஒரு காரணமாக இருப்பதால். இரண்டாவது, விலை ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது விலை ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்போ அவர்கள் இங்கே விலை ஏற்றிட்டாங்களே. ஆமாம், இல்லை அவங்க நம்ம ஏற்றிருக்கிறதுங்கிறது 50 ரூபாய் இருந்தது 90 ரூபாய் இருக்கு. கேஸ் போடுற வெஹிக்கிளில் போடுற கேஸ் 54 ரூபாய் இருந்தது 84 ரூபாய் இருக்கு. அதனால் இதை பார்த்து கொண்டிருக்க வேண்டியிருக்கு. நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், இதில் போர் நின்ற உடனேயே விலை குறைவதற்கு வாய்ப்பு கிடையாது. போர் தனியாக நிற்கும். அதன் பிறகு 1 மாத காலம் அதனுடைய தாக்கம் என்பது நமக்கு இருக்கும். அதனால விலை குறைவதற்கும் விநியோகம் சீராவதற்கும் இன்னும் 1 மாத காலம் ஆகும். விலை ஏற்றத்தை சமாளிப்பதற்கு மத்திய அரசானது ஏதேனும் ஒரு நடவடிக்கை எடுத்து அதனுடைய விலையை குறைப்பதற்கு ஏதேனும் செய்ய வேண்டும். இதில் அமெரிக்கா இந்த போரை தொடர்ந்து விட்டது. ஆனாலும் இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக வரக்கூடிய அந்த கப்பல்களை தடுத்து நிறுத்துவதாலும், மற்றபடி அந்த நீரிணையை மூடி இருப்பதாலும் ஏற்பட்டுள்ள சிக்கல் இது ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரிய அளவில் இந்த சிக்கல் இருக்காது. ஒன்லி இந்த ஆசிய நாடுகளுக்கு மட்டும்தான் சிக்கல் இருக்குமா? ஆசிய நாடுகளுக்கு மட்டும்தான் சிக்கல். அதில் அதன் வழியாக எந்த ஒரு கப்பலை கூட விடமாட்டோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த தடவை ஃபைட்டில் ஒரு சிறிய நாடாக இருக்கக்கூடிய ஈரான் தன்னுடைய பலத்தை காட்டியே தீர வேண்டும் என்பதிலே தீர்மானமாக இருக்கிறது. அணு ஆயுதத்தை ஒரு நாடு உருவாக்குவதை பெரிதாக அமெரிக்காவால் தடுத்து விட முடியாது. அது ஒன்றும் ரகசியமாக நடக்கும், இல்லைன்னா நேரடியாக நடக்கும். அதனால் தன்னிடம் இருக்கக்கூடிய பெட்ரோலை உலகிற்கு விநியோகம் செய்வதற்கு ஈரான் போன்ற மத்திய கிழக்கு நாடுகள் என்ன விதமான வழிமுறையை கொண்டு வரப்போகின்றன, விலை ஏற்றத்தை கொண்டு வரப்போகின்றன என்பதை பொறுத்து தான் மற்ற நாடுகளினுடைய உற்பத்தி என்பது தாக்கம் இருக்கும். இப்போ நம்ம கொரோனாவுக்கு அடுத்து இது ஒரு பெரிய தாக்கமாக நமக்கு